வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டியான தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். முதலாவது என்னெல்லாம் தேவைப்படும் இந்த தேங்காய் சட்னிக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேங்காவை எடுத்து சின்ன சின்ன சில்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு நான் நெக்ஸ்ட்டு புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உரப்புக்கு தக்கன எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 10 வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். முதலாவது மிக்சியில் தேங்காய் சில்லெல்லாம் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மொத்தமாக வெங்காயம் எல்லாத்தோடு சேர்த்து அரைச்சோம்னா தேங்காய் துண்டு துண்டாக கிடக்கும். ஸோ முதலாவது தேங்காய் அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சட்னியில் சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். 2 பல் பூண்டையும் ஆட் பண்ணியாச்சு. காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே போடுறேன். அடுத்தாக்கில் புளியை போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இனிமேல் இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். இனிமேல் ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளித்து ஊற்றிடுறேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா யூஸ்வலாக தேங்காய் சட்னி நம்ம புளி சேர்க்க மாட்டோம். நான் அது புளி சேர்த்து செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய டேஸ்டி தேங்காய் சட்னி முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.